எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். Today we are very very happy. We can see the success. இவ்வளோ நாள் படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம், எல்லா சேனலில் பேசிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு படம் நீங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸு ஃப்ரம் கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படம் பண்ணாலும் இந்த ஒரு நாளுக்காக இப்படி ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ இது இட்ஸ் பக்கா டீம் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு ஐ ஷுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர். இவர் ரொம்ப ஜாஸ்தி இவர் பேச மாட்டார், பட் ஒர்க்கில் காட்டிருக்காரு. அண்ட் இட் இஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ இட்ஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் இருக்கிற நம்ம அருண் வாங்க, இவர் தான் கேமராமேனு. எல்லாம் கூச்சப்படுற ஆளுங்க, பட் எல்லாம் யூனோ யங் ப்ரீடு. இவங்ககிட்ட எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் தென் இந்த படத்தில் இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் நார்மலாக நம்ம பண்ணுறோம், பட் ஒரு ஆக்ஷனில் ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படிங்கிற அபிராமி பிரமாதமாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கணும் டு பிலீவ் இட். பார்க்காதவங்க படம் பார்த்து அப்புறம் நீங்கள் உங்களுக்கே புரியும். அண்ட் அனதர் கேர்ள், ஒண்டர் கேர்ள், ஷீ இஸ் எ ஒண்டர்ஃபுல் டான்சர். அதுக்கு மேலே இப்போ இனிமேல் நல்லா ஃபைட்டர் அப்படின்னு ஜனங்க சொல்கிற அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆமாம், கொக்கைன்னு எனக்கு அதுதான் வருது. ஜான், அப்புறம் அர்ஜுன், இவங்கெல்லாம் they have done very great roles. டோபி, ஸோ பவன், எல்லாருமே யூனோ சம்டைம்ஸ் திலீப். ஓகே. ஸோ எப்பவும் இந்த படத்தில் சில பேர் ஒருத்தர் மேல் இதுதான் இருக்கும். ஒரு படத்தில் ஹீரோ அது அப்படின்னா, இது அப்படி இல்லாமல் எல்லாரும் ஷோல்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அத்தனை எல்லா கேரக்டர்ஸ்க்கு அப்படியே ஸ்கேட்டராக இருக்குது. அவ்வளோ நல்லா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க நம்ம டைரக்டர். ஸோ எல்லா பத்திரிகைகளிலையும் இப்போது நல்லதாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பத்திரிகை நண்பர்கள் பார்த்து கூட இப்போது அப்படியே கட்டி பிடிச்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், தியேட்டர்லேயே பாருங்கள். அண்ட் காட் பிளஸ் யூ ஆல் தட் இஸ் பெஸ்ட். ஜெய் ஹிந்த். அது நடிச்சிட்டேன்னு அதான் ரியாக்ஷன். இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. அது கேட்டுதான் இப்போ சொன்னேன் இல்லையா, எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ஹைலைட் இந்த படத்துக்கு. ஒரு ஆக்ஷன் ஓடிட்டு மூவியாக இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு லேடி எம்பவர்மெண்ட், ஒரு பெண்ணுங்க கூட இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபைட் மாஸ்டர் அவங்கெல்லாம் நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. யூனோ டெக்னிக்கல் டீம் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு எல்லாரும் எல்லாருக்கும் இட் இஸ் கிரெடிட் ஒருத்தருக்கு இருக்காது இந்த படத்தில். நீங்கள் பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் அந்த கிரெடிட் போகும். அந்த மாதிரி தான் இப்படி இந்த மாதிரி ஒரு படங்கள். பிஆர்ஓ ரொம்ப டைரக்ஷன் பண்ண இவர் தனியாக டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு விக்கியில். நாட்டுப்பற்று படங்கள் நடிச்சீங்க. இந்த படம் ஒவ்வொரு வீட்டு மீதும் பற்று வச்சு நடிச்சிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா எனக்கு பார்த்தோன்னே பொண்ணுக்கு இது வீட்டு பற்று. பொன்னாட்டிக்கு கூட கராத்தே கற்றுக்க சொன்னா நாமும் சேர்ந்து போகுங்கிற யோசனை. ஆமாம். இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தில் இப்படிதான் ஒரு பசங்களை இப்படிதான் வளர்க்கணும் அப்படிங்கிறது மையமாக நீங்கள் பார்த்தாச்சு. நீங்கள் இருந்தாலும் நான் சொல்லிட்டு இருக்கேன், அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் இந்த படத்தில். ஸோ நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் படங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபாதர், யூனோ மதர், டாட்டர் எல்லாரும் ரிலேட் பண்ணிக்குவாங்க நம்ம கேரக்டர்ஸ்க்கு. ஸோ அதுதான் சார். இது பதினெட்டு டைட்டில் பிளாஸ்ட் இப்போ வைரலாக போயிட்டு பிளாஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் நார்மலாக பேசுறாங்க. விஜய் சார் பேசுனாங்க பிளாஸ்ட்னு வைரலாக போயிட்டு அந்த டைட்டிலாவே எடுத்தீங்களா இல்லை படத்துக்கே டேரக்டர் சொல்லியிருக்கீங்க? கமர்ஷியலா ஒரு டைட்டில் வேணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டைட்டில் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதில் தான் பிளாஸ்ட் அகைன்ஸ்ட் விஜய் சார், சூர்யா சார் எல்லாருமே யூஸ் பண்ண நேம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நேம். ஸோ அது நமக்கு இருந்தால் நம்ம படத்துக்கு இன்னொரு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்கிறதுக்காக அந்த டைட்டில் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு பெரிய ஹைலைட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோர், எக்ஸ்ட்ராடினரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த பெரிய டீமுக்கு நாங்கள் இருக்கிறோம்.
நல்ல படம் பண்ணி கொடுங்க. ஐம் தேர்ன்னு சொல்கிறதுக்கு ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க. அந்த சார்பில் மேடம் இங்கே வந்திருக்காங்க, ஐஸ்வர்யா மேடம் வந்திருக்காங்க, அண்ட் அகோரம் சார். ஐ ரியலி தேங்க் ஹிம் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் டு இன்ட்ரடியூசிங் சச் ஏ இவ்வளோ டேலண்டடாக இருக்கிற ஒரு டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவர். ஐ தேங்க் யூ வெரி மச். நீ நீங்க வெளியில மாட்டீங்க. படத்தோட வெற்றி ஏன்னா எல்லாரும் உங்க படம் இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு ரோல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்திருக்குது. முதல்வன் பார்ட் 2 ஐடியா நிச்சயமா வெற்றியா இருக்கும். ஓகே, அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஆக்ஷன் பிளாக் வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கீங்க ஆக்ஷன் பிளாக்கு. இப்போ வந்து இது தொடருமா? மக்கள் இது மாதிரி படங்கள் உங்களை எதிர்பார்க்கலாமா? தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா இதுக்கப்புறம்? நீங்களும் மக்கள் தானே சொல்லுங்க, எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா எதிர்பார்க்குறோம் சார். நிறைய இல்லை கேரண்டி நாங்கள் இருக்கிறதே நாங்கள் ஆக்டர்ஸ் நம்ம இருக்கிறதே நடிக்கிறதுக்கு தான். ஸோ நல்ல நல்ல படங்கள் நல்ல கேரக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது கேரண்டி வி ஆர் தேர் டிஃப்ரெண்டாக பண்ணுறதுக்கு. உங்களுக்கு கேட்குறாங்க. உங்களதான் நான் திருவாரூர்ல சங்கரூர் பார்த்தேன், 7வது 8வது படிச்சேன். அப்புறம் பார்த்தேன். அவ்வளோ அதே மாதிரி நான் கிழவன் ஆகிட்டேன். எப்படி சார் கடைசிதான் சரி. இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட, இந்த சனாதானம் அப்படிங்கிறத பத்தி என்ன நினைக்கிறேன்? சம்பந்தம் இல்லாத கேள்வியா இருந்தாலும் உங்களுக்கு சம்பந்தமான கேள்வி. ஏன்னா நீங்க வந்து ஆக்ஷன்லயும் கிங்கு, ஆன்மீகத்திலையும் கிங்கு, கோயில்லாம் கட்டிருக்கீங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லணும்னா சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். எப்படி நம்ம வந்து நடந்துக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. தப்பு தண்டை பண்ணக்கூடாது, திருடாத, இன்னொருத்தன பொருளுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிறது கூட சனாதன தர்மத்தில் ஒன்று. ஓகே, வயசாக நம்மளை எவ்வளோ நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது தாய் தகப்ப எவ்வளோ அழகாக நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வயசான காலத்தில் அவங்கள வந்து நம்ம அப்படியே பார்த்துக்கணும், கடவுள் மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கூட சனாதன தர்மம் சொல்லுது. ஸோ இந்த சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்கவுங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்துடணும். முடியுமா? இட் இஸ் நாட் சனாதன தர்மங்கிறது இட்ஸ் நாட் ஒரு ரிலிஜன் கிடையாது, இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். ஸோ அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். முதல்வன் ஆட்சி மாதிரி, முதல்வன் அதிரடி மாதிரி நடக்கு நிறைய மீடியாவில் பேசுவோம். நம்ம நண்பர் இல்ல நான் ரீல் முதல்வன் தான் நடிச்சிருக்கேன். நிச்சயமா சார், ஒரு பெரிய வெற்றியோட நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ நல்லது பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. வி ஆர் ஜஸ்ட் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 100% நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனுடைய அறிவுரைகள் தெரியுது. ஓகே, பிரீத்தி மேடம் வாங்க. இந்த படத்திலேயே அபிராமி மேடம் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைலாக். நீங்க ஒரு ட்ரிப் எங்களுக்காக இங்க அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடாது இல்ல, பிரஸ்ஸை பார்த்து அது சொல்லக்கூடாது இல்ல. அடுத்த லேடி விஜய் சந்தி மாதிரி கூப்பிட்டா நாங்க இன்னும் பண்ண ரெடி. இனிமே அது மாதிரி பண்ணுவீங்களா? கண்டிப்பா. பிளாஸ்ட் எதிர்பார்க்கலாமா? இங்க டைரக்டர் பிளாஸ்ட் 2 கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பரவாயில்ல, கொஞ்சம் பயப்படுறது நல்லதுதான். ஒரு அழகா இருந்தீங்க, அழகா சீனா இருக்கு. ஆக்ஷன் ஃபுல் பண்ணிருக்கீங்க. அபிராமி மேடம் நீங்க Thank you sir. கஷ்டமா இருந்ததுங்க. நான் கெஞ்சி கேட்டேன், எனக்கு ஒரு கிக் பண்ண ஆசையா இருக்கு, கொஞ்சம் சல்வார்லயும் போடுங்களேன் ஃபைட்டுன்னு. இல்ல சாரியில தான் கெத்தா இருக்கும்ட்டு அடம் பிடிச்சாரு நம்ம டைரக்டர். ஆனா அந்த கெத்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது புரிஞ்சுது. சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா, எல்லா இடத்துலயும் அதுதான் சொல்லியிருக்கோம். இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், எல்லா ஒரு சேனல்ஸ்லையும் சொல்லியிருக்கோம். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்
இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் அவங்க வந்து அவங்க கால் மேலே நிற்கணும், அவங்கள காப்பாற்றிக்கிற தகுதி அவங்களுக்கு இருக்கணும். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருந்தால் மென்டல் ஃபிட்டாக இருவாங்க. ஸோ அது ரொம்ப மையமாக இருக்குது இந்த படத்தில். என்னதான் கமர்ஷியலாக இருந்தாலும் இந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நீங்கள் ட்ரெய்லரில் கூட அந்த டைலாக் நம்ம போட்டிருக்கோம். நமக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம தாய் தகப்பன் இருந்தால் நம்ம எப்படி இது பண்ணுறோம், அடித்து நொறுக்கிடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கே அநியாயம் நடந்தாலும் அவங்க நமக்கு தாய் தகப்பன் தான் ஆயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது தட்டி கேட்கணும் யாராக இருந்தாலும். ஸோ தட் இஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது. ஸோ எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, போலீஸ் எல்லாரும் காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்தால் that lot of things can change. ஆமாம் ஒரு கம்பல்சரி ஸ்கூல்ஸில் கரெக்ட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. கம்பல்சரி ஸ்கூலில் ஒரு கிளாஸ் இதே மாதிரி இந்த மாதிரி கிளாஸ், ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் எப்படி இருக்குது ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதில் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கூட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஓகே தேங்க்யூ ராஜா. பிளாஸ்ட் அகைன். தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா. லாஸ்ட்டு ஒன் மந்த்தாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் இன்னைக்கு காலையிலேருந்து கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லைக் ஒரு அகைன் அதான் ஒரு மார்க்கெட்டை விட ரொம்ப பெருசாக பண்ணப்பட்ட இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு 2 டேஸாக ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். காலையிலேருந்து அதுக்கான ரெஸ்பான்சஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். என் கேஸ்ட் அண்ட் க்ரூ அர்ஜுன் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் எங்கள் படத்தோட ஃபைட் மாஸ்டரோட பெட்ரே இன்னைக்கு. மாஸ்டர் மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் டு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட், அகரம் சார், ஐஸ்வர்யா மேம், அர்ச்சனா மேம், 3 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்னை பிலீவ் பண்ணதுக்கு. தேங்க்யூ டு எவ்ரி ஒன். பிரசன்ட் மீடியாவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்குலாம் படம் பிடிச்சிருக்குன்னு உங்கள் ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை படங்கள் பண்ணாலுமே இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. எல்லாரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். சுபாஷுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்கே சுபாஷ் ஒழிஞ்சிட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்னு நீங்கள் உங்களுக்கு யாருக்குமே தோணாது, அந்த மாதிரி அளவுக்கு ஒரு படம் எடுத்திருக்காரு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸ் வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புது அவதாரத்தில் என்னை ப்ரெசென்ட் பண்ண ஏஜிஎஸ்க்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே தியேட்டர்லேயே போய் பாருங்கள். பக்கா மாஸ் மசாலா படம், நிறைய பில்டப்ஸு, ஸ்லோ மோஷன்ஸ், அடிதடி, சண்டை, நல்லா குத்து, எல்லாமே ஃபைட்டு எல்லாமே இருக்குது. அதோடு சேர்த்து ஃபேமிலி எமோஷன்ஸ், ட்ராமா எல்லாமே இருக்குது. ஒரு ஃபுல் ஒரு படம், எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணுற படம். ரொம்ப நன்றி. நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இன்று பிளாஸ்ட் படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். மிக பிரம்மாண்டமான ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸும் நல்ல ஆக்ஷன் பேக் மூவி, நல்ல எமோஷன்ஸும் இருக்குது. நல்ல சுபாஷ் ராஜ் சாரும் நல்ல டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் பற்றி சொல்லவே வேண்டாம். அபிராமி மேடமும் பிரீத்தி முகுந்தனும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கேரக்டரைசேஷன் டைரக்டர் நிறைய கேரக்டர்ஸ் நல்லா செதுக்கியிருக்காரு. இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கொண்டிருக்கிறது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராலேருந்து. நிச்சயமாக ஏஜிஎஸ்க்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த படம் அமைந்திருக்கிறது என்று நம்புகிறோம். நன்றி. உங்களோட ஆதரவுகளுக்கு மிக்க நன்றி. Hi, good afternoon. On behalf of Kalpathiya Sagoram, Ganesh, Suresh, பெரிய தேங்க்யூ பிரசன்ட் மீடியாவுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். பிளாஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. தேட்டர் ஒரே பிளாஸ்டாக இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு பாருங்கள். கண்டிப்பாக இந்த குடும்பத்தை பாருங்கள். எல்லோரும் ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப நல்லா வந்துட்டு உங்கள் சப்போர்ட். தேங்க்ஸ். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். பிரசன்ட் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஏஜிஎஸோடைய பிளாஸ்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸும் பிளாஸ்டாக இருக்குது. ஸோ அவர் ஆக்ஷன் கிங் இஸ் பேக். ஸோ புதுசாக 2 பேர் அரைவாயிருக்காங்க. ஆக்ஷன் குயின் அபிராமி மேடம், ஆக்ஷன் பிரின்சஸ் அரைவாயிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இனிமேல் அவங்கள ஆக்ஷனில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சுபாஷ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ டு ஆல் த பிரசன்ட் மீடியா. இந்த படம் பிளாஸ்ட் நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ டு த மீடியா ஃபார் ஆல் த சப்போர்ட். எல்லாரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். இட்ஸ் அ பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் அவுட் ஆக்ஷன் ட்ராமா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிளாஸ்ட் படம் நல்லா வந்திருக்கு. நல்லா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம
பத்திரிகையாளருங்க இந்த படத்தை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் சிதம்பரம். லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் ஜில்லுன்னு தேட்டரில் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது படம். உள்ளே அடித்து பொழப்பாங்க. அதனால் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ப்ளீஸ் ஃபேமிலியோடு பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்குற படம். என்ஜாய்.